Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி அருகே புதிதாக திறக்க இருக்கும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், எவ்வளவு பேர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள்? சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா? கள நிலவரத்தை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. தமிழகத்தில் கடந்த தேர்தலின் போது ஆட்சி மாற்றத்தை தீர்மானித்த முக்கிய காரணிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்டது திமுகவின் அந்த தேர்தல் வாக்குறுதிகள். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் மற்றும் டாஸ்மாக் எண்ணிக்கைகள் குறைக்கப்படும் என்ற வாக்குறுதி பொதுமக்களிடையே குறிப்பாக பெண்களின் வரவேற்பை பெற்றது. ஆனால் தற்போதைய நிலைப்பாடு அதற்கு நேர்மாறாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் அடுத்தடுத்து புதிய மதுக்கடைகளை திறக்க இருக்கும் முயற்சிகள் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த மாதம் நெல்லை மாவட்டம் முனைஞ்சிப்பட்டி அருகே புதியதாக டாஸ்மாக் கடை திறக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. குடியிருப்புகள் மற்றும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் அமையவிருந்த அந்த கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதிகாரிகளின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பின்னராக அந்த போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முனைஞ்சிப்பட்டி சம்பவம் முடிவதற்குள்ளாக இன்று நெல்லை மாவட்டம் மானூர் பகுதியில் புதியதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மதுக்கடையால் தங்கள் குடும்ப வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் மற்றும் நூற்றுக்கணக்கான பெண்கள் சாலை மறியலில் தற்போது அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த சாலை மறியல் போராட்டமானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொடுத்த வாக்குறுதிப்படி கடைகளை குறைக்காமல் புதிய கடைகளை திறப்பதற்கு மக்களை ஏமாற்றும் செயலாக இருப்பதாக இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று கூறி தமிழக அரசுக்கு எதிராக ராமையன்பட்டி பகுதி பொதுமக்கள் தற்பொழுது நெல்லை மற்றும் சங்கரன்கோவில் இடையே இருக்கக்கூடிய இந்த விலக்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அரசுக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறாங்க. குறிப்பா கிராமப்புறங்களை இலக்கு வைத்து இது போன்று மதுக்கடைகளை திறப்பது ஏன் என்று பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. ஒருபுறம் போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் அரசு நிறுவனமே புதிய மதுக்கடைகளை திறப்பது முரண்பாடாக இருப்பதாக இந்த பகுதி பொதுமக்கள் தங்கள் வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ராமையன்பட்டி பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டு இருக்கிறது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் கடைகளை திறக்க மாட்டோம் என்று அரசு தரப்பிலிருந்து முழு உத்தரவாதம் கொடுக்கும் வரை தங்களது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று கூறி நெல்லை ராமையன்பட்டி பகுதி பொதுமக்கள் இந்த ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.